ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மதுரா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் பருப்பு கீரையில் எவ்வளோ ஈஸியாக கீரை குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துக்கலாம். கீரையை நல்லா அலசி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகமும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கடுகு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக கீத்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டி கொஞ்சம் சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கொஞ்சம் வெங்காயம், நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், நம்ம கீத்து போட்டு வச்ச பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பருப்பு போட்டுக்கலாம். நான் பருப்பு அலசி வச்சுருக்கேன், நீங்களும் அதே மாதிரி அலசி வச்சு போட்டுக்கோங்க. நான் கீரையை அலசி வச்சுருக்கேன், அந்த கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். கீரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சீரகமும், கடைசியாக தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்ட பிறகு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். கடைசியா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பருப்பு வெந்த பிறகு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். மிக்சியில போட்டா டேஸ்ட் வராது, அதனால நம்ம மத்து வச்சு கடைஞ்சாதான் டேஸ்ட் அதிகமா வரும். நல்லா கடைஞ்ச பிறகு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்க வேண்டிய கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்ட பிறகு 2 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 4 பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கீரை செஞ்சு வச்சுருந்த கடாயில் போட்டுக்கலாம். தாளித்த பொருள் எல்லாத்தையும் போட்டு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம கரண்டியால் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான கீரை குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பேச்சுலரும் செஞ்சுக்கலாம், ஃபேமிலிஸும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ நம்ம கீரை செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.